இந்த ஸ்டே டாக் ஒரு வெள்ளத்துல மாட்டிக்குது. அதை காப்பாத்துறதுக்கு அங்க இருந்த பசங்க பண்ண ஆக்டிவிட்டி இன்னைக்கும் அந்த இடத்துல யூனிட்டி ஆஃப் சிம்பிளா நிக்குது. கஜகஸ்தான்ல அமிட்டி அப்படிங்கிற பிளேஸ்ல இருந்த ஒரு ஸ்டே டாக் சடனா ஒரு வெள்ளத்துல மாட்டிக்குது. அதை அங்க இருந்து பார்த்த பையன் உடனே தைரியமா அந்த வெள்ளத்துல இறங்கி அந்த டாகை வெளியில இழுத்துட்டு வரான். ஆனா வேகமா இறங்கின அந்த பையனால அந்த பிரிட்ஜோட கான்கிரீட் ஸ்லோப்ப இந்த டாகவும் தூக்கிக்கிட்டு தனியா ஏற முடியல. உடனே வேகமா ரெண்டாவதா ஒருத்தர் வந்து அவனுக்கு கை கொடுக்க ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் அவனை எட்டி பிடிக்க முடியல. இப்போ அந்த இடத்துல ஒருத்தருக்கு பதிலா 4 பேர் ஹெல்ப் பண்றதுக்கு வராங்க. இந்த 4 பேரும் ஒரு ஹியூமன் செயினை ஃபார்ம் பண்ணி அந்த பையனவும் அந்த டாகவும் வெளியில இழுத்து காப்பாத்துறாங்க. இந்த வீடியோ எடுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆகுது. 10 வருஷத்துக்கு கழிச்சும் இதை மக்கள் மறந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த டாகை ரெஸ்கியூ பண்ணாங்கல்ல, அதே இடத்துல இவங்க எப்படி ஹியூமன் செயின் ஃபார்ம் பண்ணாங்களோ அதே மாதிரியே ஒரு பிரான்ஸ்ல ஒரு சிலை வைக்கிறாங்க. ரொம்ப இன்டென்ஷனலா அந்த லாஸ்ட் பர்சன் இருப்பார்ல அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுவை அவரு இப்படி ஸ்ட்ரீட் பக்கமா கையை நீட்டிட்டு இருக்க மாதிரி வச்சிருப்பாங்க. இப்படி வைக்கிறது மூலமா நீங்க அந்த இடத்துல போய் நின்று அந்த பிரான்ஸ் ஸ்டாச்சுவோட கையை பிடிக்கிற மாதிரி இருக்கும். இப்படி பண்றது மூலமா நீங்களும் அந்த ஆக்டிவிட்டியில பார்ட்டிசிபேட் பண்ண ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதை பார்க்கும் பொழுது மக்களுக்குள்ள யூனிட்டியா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு மேலோங்கும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்டாச்சுவை இப்படி பண்ணிருக்காங்க. இப்போ ஹானஸ்டா நீங்க ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ அந்த இடத்துல நீங்க இருந்திருந்தா உண்மையிலே அந்த 4 பேர் கூட நீங்களும் ஜாயின் பண்ணிருப்பீங்களா, இல்ல நின்னு வேடிக்கை பார்த்திருப்பீங்களா அப்படிங்கிற உங்களோட ஹானஸ்ட் ஆன்சரை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.